ஒருவன் 28 வயதில் வெளிநாட்டில் வேலைக்காக சென்றான். அவன் அங்கே தனிமையில் துன்பப்பட்டான். நல்ல தூக்கமில்ல, உணவு இல்ல. ஆனாலும் மாதம் 50,000 ரூபாய் அனுப்பினான். வெளிநாடு செல்ல கடன் வாங்கியதை அடைகிறான், தன்னோட தேவைக்கு தேவையை எடுத்துக்கொள்ளாமல். ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பினான். அவன் மனைவி, அவன் குழந்தைகள் எல்லோரும் கேட்டது ஒரே கேள்வி: எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த கணத்தில்தான் அவனது எல்லா தியாகங்களும் காற்றில் கறந்தது போனது. இத்தனை ஆண்டுகள் அவன் கஷ்டங்கள் எங்கு சென்றன என்றே தெரியாமல் போயிடுச்சு. இதை போல உங்கள் கணவர் வாழ்க்கையை தியாகமாக இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், எல்லாரும் வெளிநாட்டுக்கு சென்று சொகுசாக வேலை செய்வதில்லை. சொந்த ஊரில் செய்த வேலையை விட 10 மடங்கு அவன் வேலை செய்ய வேண்டும். தயவு செய்து அவனுக்கு மன நிம்மதி கொடுங்கள். அன்பும் புரிதலும் பேசுங்கள். அதுதான் அவருக்கு உண்மையான வலிமை மற்றும் அவனின் வலிகளுக்கு மருந்து. உங்கள் கணவன் உங்களை பிரிந்து சென்று நிம்மதியாய் இருக்கான் என்று தவறாக எண்ணாதீர்கள். அவன் உங்களுக்காக வாழ்கிறான். அவருக்காக நீங்கள் சிரிக்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். மனதளவில் கஷ்டப்படும் அந்த ஜீவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இனிமையாக பேசுங்கள். நீங்க நினைவில் வையுங்கள், அவன் வாழ நினைக்கும் வாழ்க்கையை மறந்து, நிம்மதியை இழந்து, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவே அவன் ஆசைகளை இழந்து வாழ்கிறான்.